ஷேர் மார்க்கெட்டில் ப்ராப்பராக அனலைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக ப்ராஃபிட் எடுக்க முடியும். ஸோ ஸ்டடி பண்ணி லேர்ன் பண்ணி அண்ட் பேட்டர்ன்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். ஷேர் மார்க்கெட்டில் நீங்கள் 2 டைப்ஸ் ஆஃப் அனாலிசிஸ் பண்ணலாம். ஒன்று வந்து ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் அண்ட் டெக்னிக்கல் அனாலிசிஸ். நான் இங்கே வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸில் வந்து சார்ட் பேட்டர்ன் பற்றி ஒரு முக்கியமான 2 சார்ட் பேட்டர்ன் பற்றி நான் எடுக்க போகிறேன். ஸோ இது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஃபண்டமெண்டலாக அனலைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணலாம். ஏன்னா இப்போ மார்க்கெட் வந்து ஓரளவுக்கு வந்து புல்லிஸில் வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த மார்க்கெட் ப்ரெடிக்ஷன் ஃபியூச்சரில் எப்படி இருக்கும் அப்படின்றதுக்காண்டி ஒரு சின்ன பேட்டர்ன்ஸ் தான் நான் இங்கே எடுக்க போகிறேன். ஸோ இந்த பேட்டர்னை ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ மட்டும் பண்ணாமல் அடுத்து நீங்கள் ஃபண்டமெண்டல் பார்த்து நீங்கள் அனலைஸ் பண்ணிட்டு தான் நீங்கள் வந்து ட்ரேடே பண்ண ஆரம்பிக்கணும். இல்லைனா எப்படி போகும் மார்க்கெட் அப்படின்றது ஒரு ப்ரெடிக்ஷன் நீங்கள் வந்து பண்ண முடியும். ஸோ இங்கே நான் எடுக்க போகிறது பார்த்தீங்கன்னா சார்ட் டபுள் பாட்டம். ஓகேங்களா, டபுள் பாட்டம் பேட்டர்ன். ஸோ ஆல்ரெடி இந்த கிளாஸ் நான் எடுத்திருக்கேன். பட் 1 செகண்ட் ஸ்மால் ரீகால் தான் நான் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் வந்து இப்போது கோல்டு ETF ஆர் சில்வர் ETF இல்லை ஃபாரெக்ஸ் ட்ரேட் எதனால பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு அனலைசிஸ் பண்ணும் இல்லையா? ஸோ அந்த பேட்டர்ன் தான் இது பார்த்தீங்கன்னா ஒரு ஒர்க் அவுட் எவ்வளோ ஆகும்னா ஒரு 60 to 70% இந்த பேட்டர்ன்ஸ் ஒர்க் அவுட் ஆகும். அதர் தன் தட் நீங்கள் பார்க்க வேண்டியது எல்லாமே ஃபண்டமெண்டல்.